நமஸ்காரம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், பிலிம் டைரக்டர். இப்ப நம்ம அந்த பதிவுல பார்க்க இருப்பது மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. பிறக்கிருக்கின்ற தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் வருடம். தமிழ் வருடங்களிலே 39வது வருடமாக வருவது இந்த விசுவா வசு வருடம். இந்த விசுவா வசு வருடத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நேர்மையாக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள், தயாள சிந்தனை நிறைந்தவர்கள், பிறருக்கு உதவும் குணம் படைத்தவர்கள், உழைக்கும் வர்க்கத்தினர், இவர்களை எல்லாம் ஏற்றி விடுகின்ற, தூக்கி விடுகின்ற ஒரு ஆண்டுதான் இந்த விசுவாவசு தமிழ் வருடம். இதுல உங்க தனுசு ராசிக்கும் இந்த விசுவாவசு வருடத்துக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னாக்கா, நேர்மையான சிந்தனைகள் கொண்டவர்கள், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள், தயாள சிந்தனைகள் உள்ளவர்கள், அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டம் போல நினைத்து வருந்துபவர்கள், உதவி செய்து பின்னாடி புண்ணானவங்க, இதுக்கு எல்லாமே இந்த கேட்டகரி எல்லாமே உங்க தனுசு ராசிக்கு சொல்லி வச்ச மாதிரி டிப்பிக்கலா அப்படியே வருது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தினர். 12 ராசியில வச்சே பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ராசியும் ஒரு கேட்டகரியில இருக்கும். ஒரு 10% இருக்கும், 20% இருக்கும், 40% இருக்கும், 50% இருக்கும், 60% இருக்கும், 70% இருக்கும். 100க்கு 100% 100% உழைக்கிற கேட்டகரின்னு பாத்தீங்கன்னாக்கா அது தனுசு ராசி ஒண்ணுதான். உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா 100% உழைக்கிற ராசியா இருந்தா கூட 100%த்துல ஒரு 50% கூட நம்ம டெவலப் ஆகல, வீட்டை கவனிக்க முடியல, வீட்டுல யாரும் நிம்மதியா இல்லை, பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கொஞ்சம் டீடைல்டா ஒரு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, சனி பகவான் உங்களுக்கு இந்த மார்ச் 23ஆம் தேதி 4 என்கின்ற சுகஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. உங்க ராசிநாதன் குரு பகவான் 7 என்கின்ற களத்திர ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. மே 14ஆம் தேதி. அடுத்ததாக ராகு பகவான் மே 18ஆம் தேதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடமான முயற்சி, முன்னேற்ற, தைரிய, வீரிய, காதல், சல்லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி கேது பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. 3ல ராகு, 4ல சனி, 7ல குரு, 9ல கேது பகவான். என்ன மாதிரி ஒரு அம்சமான ஒரு அமைப்பு பாருங்க. 3, 4 ராகு சனி பகவான், 7, 9 குரு பகவான், கேது பகவான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா, அல்ல போனாலும் அதிர்ஷ்டம் வேணும், திருட போனாலும் திசை வேணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. என்னடா இது இந்த மாதிரி நான் சொல்றேன், நமக்கு ஒன்னையும் காணுமே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. உங்களுக்கு, உங்களுடைய கஷ்டங்களுக்கு, உங்களுடைய கண்ணீர்களுக்கு, உங்களுடைய தொல்லைகளுக்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வடிகாலா, ஒரு விடிவு காலமா வாச்சிருக்கிறது தாங்க இந்த விசுவாவசு வருடமே. இந்த விசுவாவசு வருடத்தினுடைய சிறப்புகளை நான் சொல்லிட்டேன். நானு அந்த சிறப்புகளுக்கு அப்படியே சொல்லி வச்ச மாதிரி டிப்பிக்காட்டி அடிக்கிற மாதிரி நீங்க தனுசு ராசிக்காரங்க தான் அப்படியே 100% பக்காவா இருக்கீங்க. சோ கவலையே படாதீங்க, நல்லது நடக்கும். இணங்கினால் தித்திப்பு, விளங்கினால் குதூகலிப்பு, குத்து மதிப்பு. அதோட ஜென்மாந்திர குருடனை தேடி ஜெகன்மோகினியே வர நேரம் வந்த கதை. இதுவும் போக வலிக்கு போனதெல்லாம் இழுத்து பிடிச்சு அப்படி ஸ்டடியா அப்படி நிக்கிற நேரம். இதுவும் போக இரவிலும் செய், அறவிலும் செய். இரவில் செய் அப்படின்றது நமக்கு தெரியும், ராத்திரியில செய்கின்றது. அறவிலும் செய். அறவுன்னா பாம்பு, ராகு பகவான். ராகு காலத்திலேயே செய்யிடான்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த விசுவாச வருடத்துல இரவனையும் செய்ய, அரவணையும் செய்ய. பகல்ல ராகு காலம் கூட பார்க்காத, ராகு காலத்தை கூட விட்டு வைக்காத, ராகு காலத்தை அடிச்சு தூள் கலப்படான்றான். நீ இரவனும் செய்ய, அரவணும் செய்ய அப்படின்னாக்கா உடனே செய்யினாக்கா நீங்க தான் மேட்ருன்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. அது ஒண்ணு இருக்கு, அது உள்ள இருக்கு, அது வேற விஷயம். நல்லதுகளுக்கு நாளும் கிடையாது, கிழமையும் கிடையாது, பொழுதும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு நல்லது நடக்குது அப்படின்னாக்கா அது இரவனையும் செய்ய. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது சாதாரணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்காக்காரனுக்கு, மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரிக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு தான் பகல் நேரம்னாக்கா இங்க நமக்கு நைட் நேரம். அந்த நைட் நேரத்துல இங்க ஒர்க் பண்றதுன்றது சாதாரணம் ஆயிடுச்சு. ஸோ இரவுலையும் செய்ய அப்படின்னும் போது இரவுல எத்தனையோ பேர், 100கணக்கான, 1000கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இரவுலையும் செய், பணியை செய், கடமையை செய், பலன் தானே தேடி வரும். அறவிலும் செய். ராகு காலம் பார்க்காத, வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒத்த பாப்பா வந்துட்டான்னு நினைச்சு யோசிக்காத, பூனை குறுக்க போயிடுச்சுன்னு நிக்காத, அதே மாதிரி தாலி எடுத்தவ அப்படின்னு யோசிக்காத. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது ராகு காலமா இருந்தா கூட பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சரி, அது தாலி எடுத்த வந்தாலும் சரி, ஒத்த பாப்பா எதிர்க்க வந்தாலும் சரி, பூனை குறுக்க ஒன்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கினே இரு. நீ எப்படி போனாலும், இது எது நடந்தாலும், இதெல்லாம் தாண்டி நீ போனா கூட சகுனம் பாக்குறதே வேண்டாம். அதுதான் இரவிலும் செய், அறவிலும் செய். இந்த நேரம் உனக்கு இந்த விசுவாச ஒரு இடத்துல இந்த இரவிலும் செய், அறவிலும் செய்கின்றது உங்களுக்கு எல்லாமே அடிச்சு தூள் கிளப்புங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. சோ இப்படி இவ்வளவு ஒரு நல்ல நேரத்துல தனுசு ராசிக்கு, அதாவது
மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி, முன்னேற்ற, தைரிய, வீரிய, காதல், சல்லாப ஸ்தானத்துல ராகு பகவான். இன்னொன்னு, ராகு பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல இருந்தப்பதான் தேவையில்லாத பல பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் வந்தது. அதாவது லட்டும் கிடைச்சது, லவடாவும் கிடைச்சது, ஆப்பும் கிடைச்சது, அதிர்ஷ்டமும் கிடைச்சது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்திருக்காரு சார். சோ இனிமேல் வந்து இந்த மேற்படி மேட்ருனா இந்த ஃபிகர் மேட்ரு, இந்த பொம்பளைங்க சமாச்சாரம், இந்த லேடிஸ் டார்ச்சர் இதெல்லாம் நமக்கு இருக்காது இல்ல அப்படின்னீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும். எப்படி? அப்படியே கண்டினியூ ஆகும். ஏன்? 4ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் வந்து குரு பகவானுடைய வீட்டுல இருந்தாரு. குரு பகவானுடைய வீட்டுல இருந்து சனி பகவான் வீட்டுக்கு வராரு அப்படின்னும் போது ராகு பகவான், அந்த சனி பகவான் வீடு கொடுத்தவர் யாரு? சனி பகவான். இப்ப குரு பகவான் வீட்டுக்கு போறாரு. ஏறக்குறைய வந்து குரு பகவான், ராகு பகவான், சனி பகவான் எக்ஸ்சேஞ்சிங் ஹவுஸ் மாதிரி. உட்டகுறை தொட்டகுறையா பழக்க தோஷம், சகவாச தோஷம் உடுமா. ஆனா இந்த 1.5 வருஷமும் இரவிலும் செய், அரவிலும் செய், நேரங்காலமே பார்க்க முடியாதுங்க. ஏங்க போயிட்டு இருக்கீங்க ஒரு ரோட்ல, ஆளே இல்ல ஆளே இருக்காங்க, ஜனம் மாட்டம் அதிகமாவே இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. டக்குன்னு ஒரு கட்டு பணம் கிடக்குது, ஒரு 50,000 ரூபாய் கட்டு, 500 ரூபாய் கட்டு. உங்க கண்ணுக்கு தான் தெரியுது. அது தனுசு ராசிக்காரன் கண்ணுக்கு தான் எல்லாமே தெரியும். எல்லா நல்லது கெட்டதும், அது நல்லதை விட கெட்டதெல்லாம் டக்குன்னு தெரியும். அப்படிங்கும்போது இந்த நல்லது தெரியாம இருக்குமா? டக்குன்னு நம்ம போவீங்க, பக்கத்துல பாப்பீங்க, சுத்தி முத்தி பாப்பீங்க, வேற எவ்வளவு பாக்குறாங்கன்னு. அவன் வேலை இருப்பான். டக்குன்னு என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, அப்படி ஜோப்ல இருந்து கரிச்சி பிடி கீழே போட்டு அந்த பணத்து மேலேயே அப்படி கரிச்சி பிடிக்கிற மாதிரி குனிஞ்சு அந்த பணத்தை எடுப்பீங்க. என்ன மாதிரி ஆள் நீங்க? சாதாரண ஆளா? அந்த மாதிரி ஒரு நேரம். இப்ப நான் சொன்னதை வந்து ஒரு காமெடிக்குனாக, நான் வந்து ஒரு தமாசுக்காக ஒரு இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் என்னன்றதை நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அதாவது இந்த சனி பகவான் பயிற்சி, குரு பகவான் பயிற்சி, ராகு பகவான், கேது பகவான் மேஜர் பிளானட்ஸ். சனி பகவான் ஒரு ராசியில வந்து 2.5 வருஷம் இருக்காரு, குரு பகவான் 1 வருஷம் இருக்காரு, ராகு பகவான், கேது பகவான் 1.5 வருஷம் இருக்காரு. இந்த மாதிரி மேஜர் பிளானட்ஸ்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆகும்போது ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் முன்பே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது இப்ப இந்த மார்ச் மாசமும் இந்த மே மாசமும் நடக்கிற இவங்களுடைய பயிற்சிக்கு பிப்ரவரி மாசத்துல இருந்தே வந்து ரியாக்ஷன் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எப்படி, நான் தனுசு ராசிக்காரர் ஒருத்தர், அவர் ஊர் வேண்டாம், அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுல இல்ல அதர் ஸ்டேட்ல இருக்காரு, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு. எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா திருப்பதி வெங்கடேஷ் பெருமாளுக்கு வேண்டிக்குவாரு. ஒரு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னாக்கா ஒரு 5%, 7%, 10% எடுத்து தனியா வச்சிருவாரு. எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு போய் போடணும், திருப்பதியில போட்டுறோம். அதாவது ஒரு வாட்டி இல்ல, ஒரு 1 லட்ச ரூபா ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துலயோ, ஒரு 10 நாள்லயோ, 20 நாள்லயோ, அந்த 1 லட்ச ரூபா என்ன பண்ணுவாருனாக்கா, ஒரு 7% வேண்டாம்னாக்கா 7,000 எடுத்து தனியா வச்சிருவாரு. அவங்க வீட்டுல வந்து அந்த அம்மா வந்து கன்சீவ் ஆகாமே இருந்தாங்க. சோ அவங்க ஒய்ஃப் கல்யாணம் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 12 வருஷம் ஆகுது. அவங்க போகாத கோயில்ல பார்க்காத சாமியார் கிடையாது, பார்க்காத ஜோசியர் கிடையாது, எல்லாத்தையும் பாத்துட்டாங்க. கடைசியா அஸ்ட்ராலஜர் நம்பர்ல நம்மளையும் பாத்துட்டாங்க. சார் உங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன் சார், பிராக்டிகலா இருக்கு சார், குழந்தை மேட்ரா, அதாவது வம்ச விருத்தி அதுக்காக பாக்குறீங்களா அப்படின்னா, ஆமா சார் அதுதான் சார் பாக்குறேன்னாரு. வேணாம் சார் என்கிட்ட பாக்காதீங்க சார் அப்படின்னா. ஏன் சார் அப்படின்னாரு. இல்ல சார் நீங்க ஜாதகத்தை அனுப்புவீங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னாக்கா நான் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் மத்தவங்க மாதிரி இந்த பூசி முழுவுறது, பேச்சப் பண்றது, மோல்டு பண்றது, பட்டி பார்த்து டிங்கரிங் பண்றது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஒத்து வராது. நம்ம வந்து ஒரு நேர்மையான, ஒரு புழைக்க தெரியாத ஒரு அஸ்ட்ராலஜர் சார், நம்ம சரியா வராது, விட்டுருங்க அப்படின்னா. ஐயோ நீங்க தான் சார் பார்க்கணும். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இல்ல சார் நீங்க தான் சார் பார்க்கணும். பிறக்கமா பிறக்காதா, இல்ல தத்து பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்கா, அடாப்டட் சன் ஆர் அடாப்டட் டாட்டர், இதோ ஒன்று எடுத்துக்கலாமா, இல்ல ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலிட்டி, அதாவது செயற்கை முறை கருத்தாக்கம் முறையில போயிட்டு ஏதாவது வந்து குழந்தை பெற்றுக்கலாமா, இது என்னன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னாரு. என்னடா இது சோதனையா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி அனுப்புங்க உங்க ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னு ஜாதகத்தை அனுப்புனாரு. 2 பேர் ஜாதகத்தையும் அனுப்புனாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் இதை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. என்ன சார் கேளுங்க நான் சொல்றேன்னாரு. கேட்கறதுனா இல்ல, உங்க அப்பா அம்மா ஜாதகம், உங்க ஒய்ஃபோட அப்பா அம்மா ஜாதகம், அவங்க தாத்தா பாட்டி ஜாதகம், உங்க தாத்தா பாட்டி ஜாதகம், இது நான் கொஞ்சம் அனுப்புங்க சார். இதெல்லாம் வந்து என்ன சார், எங்க தாத்தா பாட்டினா இறண்டாங்க சார், எனக்கு இறண்டாங்க, என் ஒய்ஃபுக்கு இறண்டாங்க சார், எங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என் ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னாக்கா அப்பா இல்ல அம்மா தான் இருக்காங்க, அவங்க இருக்காங்களா இல்லையான்றது எனக்கு பிரச்சனை இல்லை, தேவையில்லை, ஜாதகங்களை அனுப்புங்க, ஜாதகம் இருக்குல்ல அப்படின்னா. இதுல தாத்தா பாட்டிக்கு ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் இல்லை சார், அவங்க ஜாதகமே இல்ல, டைமிங் அப்படின்னா டைமிங் இருக்கு அப்படின்னாரு. அந்த டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, அதாவது இவருடைய ஜாதகத்தையும் ஒரு மனைவி ஜாதகத்தையும் பாக்குறது இல்லாத இவருடைய பெற்றோருக்கு பெற்றோர்கள் 3 ஜெனரேஷன் ஜாதகத்தை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னானே, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா பெருமாளை மட்டுமே வணங்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார் உண்மைதான் சார் அது அப்படின்னாரு. சிவபெருமானையும் கொஞ்சம் வணங்குங்க, அவரை விட்டுறாதீங்க. இன்னொன்னு பெருமாளுக்கு நார்மலா வந்து வேண்டுறீங்க இல்லையா, ஆமா சார் வேண்டாம் சார் அப்படின்னாரு. இந்த வாட்டி வந்து வேண்டதை வந்து
நீங்க வேண்டிக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற பைசால பாதியை வந்து சிவபெருமானுக்கு போட்டுருங்க, போடுறேன்னு வேண்டிக்கங்க. நீங்க சார் எங்க குலதெய்வமே பெருமாள் தானே சார், உங்களுக்கு குலதெய்வம் பெருமாள் தான் சாமி, இஷ்ட தெய்வம் உங்களுக்கு சிவபெருமானா இருக்கு. அதனால சில சில அங்க ஒரு சில அரித்மேட்டிக்ஸ் தான் அங்க ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. அது அல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்ஸை விட தாண்டி அது டேலி லெவல்னா போய் அதுக்கு மேல சாப்புக்குன்னா போயிடும். அதனால அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. சரி சார், இப்ப நான் என்ன பண்றோம், அப்படி வச்சிருக்க பணத்தை நீங்க உண்டியல்ல போடணும்னு வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அந்த பணத்தை வந்து நீங்க வந்து சிவபெருமானுக்கும் உண்டியல்ல போடுறேன். சிவபெருமானுனா எந்த உண்டியல்ல சார் போடுறது? அது உங்க விருப்பம். நீங்க காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரருக்கு போட்டாலும் சரி, திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரருக்கு போட்டாலும் சரி, இல்ல சிதம்பரத்துல நடராஜர் கோயிலுக்கு போட்டாலும் சரி, ஆக மொத்தம் சிவபெருமான். இல்ல திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரர் போட்டாலும் சரி. சார் நீங்க சொல்றது எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கு சார் அப்படின்னாரு. இங்கதான் நம்ம இங்கதான் தமிழ்நாட்டுல தான் போட முடியும். இல்ல சார், நான் இருக்கிற ஊர்ல வந்து அங்க வந்து அது ஒரு அதர் ஸ்டேட், அவர் வெளி மாநிலத்துல இருக்காரு. சரி சாமி, நீங்க எங்க இருந்தாலும் சிவபெருமானுக்கு போறேன்னு பாதி போறேன்னு வேண்டி அப்படின்னா சரி சார் அப்படின்னாரு. நமக்கு எத்தனை நாள் ரிசல்ட் கிடைக்கும் சார் அப்படின்னாரு. நீங்க முதல்ல வேண்டுங்க, இப்ப என்கிட்ட ஜாதகம் பாத்தீங்க இல்லையா, வேண்டுங்க, ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, 6 மாசம் பொறுத்து எனக்கு பேசுங்க சாமி அப்படின்னா ஓகே சார் நல்லது சார் போன வச்சிட்டாரு. போனை வச்சாரு. போனை வச்சுட்டு பார்த்தாக்கா ஒரு 4 நாள்லயே ஒரு போன் பண்ணாரு. என்னடா திரும்ப ஏதோ கேட்கிறாரு, ஏதோ இந்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அந்த பிரச்சனைக்கு ஏதோ கிளாரிபிகேஷன் பண்ண போறாரு போல இருக்கு அப்படின்ட்டு போனை எடுத்தேன். காலைல 7 மணிக்கு சார் ராஜேஷ் சார் உங்ககிட்ட பேசணும்னாரு. சொல்லுங்க என்ன விஷயம்? என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிட்டா. என்ன சார் சொல்லுங்க, இப்போதான் நீங்க 4 நாள் ஒரு 2 நாள் முன்னாடி தானே? இல்ல சார் கரெக்டா வந்து 4 நாள் ஆச்சு சார் உங்ககிட்ட பேசி. ஐ மீன் வந்து நான் வந்து 10ஆம் தேதி பேசினேன், இன்னைக்கு தேதி வந்து 14 மார்ச் 14. சரி, கன்சீவ் ஆயிட்டா, நல்ல விஷயம் தானே அப்படின்னா. இல்ல சார் இப்பதான் சார் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு, அதை நாங்க இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி பக்கத்துலேயே நம்ம ஏரியாவில் ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க, நாங்க அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருமே அங்கதான் பார்ப்போம். நாங்க அங்க போய் பார்த்தோம்னா போய் ஏன் லேட்டா வந்தீங்க, தள்ளி போச்சுனாக்கா 1 வாரம் 10 நாளே வர வேண்டியது இருந்தாங்க. நாங்க இன்னும் ஒரு 20 நாள் பொறுத்து போனோம். போய் ஸ்கேன்லாம் எடுத்தாக்கா பாப்பாவோட growth-ஏ காமிச்சிட்டாங்க எங்களுக்கு. உள்ள வந்து அந்த அல்ட்ரா ஸ்கேன்ல வந்து பாப்பா அசைறது திரும்புறது அது இது மூச்சு விடுறது மூச்சு சவுண்டு அதெல்லாம் வந்து கேட்டுருச்சு எங்களுக்கு. ரொம்ப திருப்தி ஆயிட்டோம். சார் நான் எத்தனையோ ஜோசியரை பார்த்தேன், இன்னும் எத்தனையோ அஸ்ட்ராலஜரை பார்த்தேன் சார். உங்ககிட்ட நீங்க பாசிட்டிவா ஒரு மேட்டர் சொன்னீங்க. உங்ககிட்ட நீங்க பேசி வச்சதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள்ல பார்த்தாங்க என் ஒய்ஃப் வந்து ஸ்வீட்டான ஒரு மேட்டர் சொல்லிட்டாப்ல. அப்போ உங்க ஒய்ஃப் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே தள்ளி போன மேட்டர் அப்படின்னா. ஆமா சார் தெரியும், ஆனா நான் வந்து அதை நார்மலா வந்து அதை நான் அந்த மைண்ட்ல வச்சு ஃபாலோ பண்ண மாட்டேன், அவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், நார்மலா 1 வாரம் 10 நாள்ன்றத வேற இன்னும் கூட இன்னும் 2-3 நாள் போகட்டும், கொஞ்சம் லேட்டா ஒரு வேளை பீரியட்ஸ் வருதோ அப்படின்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கும் அவங்க சொல்லல. அதுக்கப்புறம் அவங்களுக்கே சரி ஏறக்குறைய ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் வேணாம் அப்படின்ட்டு தான் என்கிட்ட வந்து முந்தானத்து சொன்னாங்க. நான் அதுக்கு முதல் நாள் தான் உங்ககிட்ட பேசுறேன். நானே சொன்ன உடனே டாக்டர் போய் பார்த்தாக்கா அந்த அம்மா வந்து உடனே டாக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா டெஸ்ட்லாம் எடுக்கணும்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் இந்த மேட்ரு. சரி ஓகே நல்லதா போச்சு, ரொம்ப தேங்க்ஸ் என்ன. சரி பரவாயில்ல அதை விடுங்க, இந்த வேண்டுதல்லாம் நல்லபடியா பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஓகே சார். இவரு வந்து தனுசு ராசிக்காரு, விருச்சிக ராசி அந்த அம்மா. இதுல என்ன ஒரு மிராக்கள் நடந்திருக்குன்னா, இவங்க வந்து அமௌண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா இந்த பிசினஸ்ல வந்து வர அமௌண்ட் வந்து இத்தனை பர்சன்ட் அப்படின்ற மாதிரி சேர்த்து வச்சு கடந்த ஒரு 2 வருஷமாவே அவங்க திருப்பதிக்கு போகல. அப்படிங்கும்போது ஏறக்குறைய 10 லட்சத்தி சில்லற சேர்ந்துருச்சு. சேர்ந்த உடனே இப்போ அது 10 லட்சத்தி சில்லற சேர்ந்ததோ 10 லட்சத்தி சில்லற சேரலையோ, அவங்க 10 லட்சம் சேரணுக்காக வெயிட் பண்ணல. அது 4 லட்சமா இருந்தாலும் 5 லட்சமா இருந்தாலும் அவங்க போயிடலாம், திருப்பதி தானே நம்ம ரெகுலரா போயிட்டு இருக்கோமே, இவன் ஒய்ஃப் வேற இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு அவங்க மனசுல ஒரு இது. இப்ப பர்டிகுலரா பாத்தீங்கன்னாக்கா ஒய்ஃபுக்காக வேற வேண்டுதல் வேற எல்லாம் சேர்த்து கடைசியில எல்லாம் அந்த பணத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாம் ஒரு 10 லட்சத்துக்கு ரூபாய் சேர்ந்த உடனே திருப்பதி போறாங்க அப்படின்னு போலான்னு போது அவங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பெரியவங்க கிட்டனா, பேரண்ட் கிட்டனா, அம்மா அப்பா ஒரு தாத்தா பாட்டி அவங்க என்ன கேட்கும்போது இந்த மாதிரி சிவபெருமானுக்கு அவர் போட சொன்னாரு அஸ்ட்ராலஜர் அப்படின்னு உடனே இல்ல 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 நம்ம இதுல வந்து சிவபெருமான் இது வந்து நம்ம வந்து போலாம் வரலாம், நம்ம வந்து என்னன்னாக்கா தேங்காய் கூட உடைக்கிறது கிடையாது, சாமி தரிசனம் மட்டுமே பார்த்துட்டு வந்துருவோம், நம்ம பிரசாதம் கூட வாங்கி சாப்பிடக்கூடாது, திருநீர் கூட பாத்தீங்கன்னாக்கா நெத்தியில வச்சுட்டு மீதி அங்கேயே கூட்டிட்டு வந்துடணும், நம்ம எதுவும் பண்ணப்படாது, நீ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வா, இப்ப திருப்பதி வெங்கடேஸ்வரனுக்கு கொண்டு போய் இந்த 10 லட்சத்தி சொச்சத்தை வந்து அதை போட்டு வந்துருந்தீங்க உண்டியல்ல, அவர் கேட்டாருனாக்கா அங்க போட்டோன்னு சொல்லியிருந்தீங்க. சரி என்னடா இது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிருக்காருனாக்கா கார் எடுத்துக்கிட்டு அவரும் அவர் மனைவியும் சரி கார்லயே பக்குவமா நிதானம் போயிடலாம் அப்படின்னு கார்ல போயிருக்காங்க. இவங்க கார்ல எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க இந்த மார்ச் மாசம், அதாவது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 20ஆம் தேதி வாக்குன்னு வச்சுக்கோங்களேன் போயிருக்காங்க. திருப்பதி நெருங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்கா எதிர்க்க வந்து திடீர்னு ஒரு பசுமாடு அப்படி குறுக்க வந்திருக்கு. பசுமாடு குறுக்க வந்தது அப்படின்னோடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா அவர் மெதுவாக தான் அவர் ஒரு கண்ட்ரோல்ல தான் விட்டு போறாரு. அவர் சொல்றாரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போனேன், டக்குன்னு வண்டி நான் கொஞ்சம்
திருப்பினார். ரைட்ல திருப்பினாக்கா எதிர்க்க வந்துகிட்டு இருந்தாரு பெரியவர், அதாவது சரக்கு போட்டு வந்துகிட்டு இருந்தாரு ஒரு ஓட்ட டிவி சுட்டில. அவர் மேல கொண்டு போய் விட்ட வேகத்துல பார்த்தாக்கா பசுமாடு எஸ்கேப் ஆயிடுச்சு. அவர் மேல வண்டி விட்டு அவர் வந்து ஆள் அவுட்டு, ஸ்பாட்லைட் இட்டு, கையும் இல்லை காலும் இல்லை. நார்மலா வந்து நான் வந்து செல்ஃப் டிரைவ் தான் பண்ணுவேன், நான் டிரைவர் வந்து வச்சுக்கிறது இல்லை நான். ஏன்னா இவர் வயசு கம்மி தான், 45 வயசு தான் ஆகுது. இந்த மாதிரியான ஒண்ணு ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம திருப்பதி போயிட்டு இருக்கிறோம். ஒய்ஃப் வேற கன்சீவ் ஆகி உட்காந்துருக்கிறா, அவளுக்கும் வந்து ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு 2 பேருக்கு வேர்த்து வேலை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஆனா அந்த இடத்துல பார்த்தாக்கா அது வந்து ஒரு நேஷனல் ஹைவேஸை ஒட்டுனா இருக்கிற ஒரு ஸ்டேட் ஹைவேஸ். அந்த ஸ்டேட் ஹைவேஸ்ன்றதுனால வந்து அது பெரிய டிராஃபிக்னா ஒன்றும் கிடையாது, வண்டி எதுவுமே கிடையாது. 2 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி பாஸ் ஆகுது போகுது வருது. அப்படியே கையும் உள்ள காலும் உள்ள. நான் வந்து பெரியவரை போயிட்டு பாக்குறேன். அவர் வந்துட்டு வந்து அவரை வந்து அப்படியே பெனாத்தினாரு கொண்டாரு, வந்து விடமாட்டேன் கிடமாட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன அப்படியே பார்த்து ஏதோ அடிக்க வர மாட்டேன் கையை ஓங்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஆளே அவுட்டு. திடீர்னு பார்த்தாக்கா அங்க ஒரு கேரக்டர் வருது. யாரான்னு பார்த்தாக்கா ஒரு பிச்சைக்காரன். டிபிக்கல் பிச்சைக்காரன்றது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னா, பிச்சைக்காரன் தெரியாதா சார் நமக்கு? பிச்சைக்காரனாவே இருக்காரு. கையில ஒரு பை ஒண்ணு, ஜோல்லா பை ஒண்ணு மாட்டிருக்காரு, கைய ஒரு கொம்பு ஒண்ணு வச்சிருக்காரு. இல்ல நீங்க அவர் பிச்சைக்காரனா இல்ல ஒரு சாமியாரா ஒரு சன்னியாசியா? இல்ல சார் அவர் பிச்சைக்காரர் தான் சார் அவரு கன்ஃபார்மா. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் அந்த பசுமாட்டை காப்பாத்துறதுக்காக வந்து நான் வண்டி இப்படி திருப்பினேன், எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் உங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன், என்னை தாண்டி தான் உங்க கார் போச்சு, நீங்க நிதானமா தான் வந்தீங்க. அந்த பசுமாடு வந்து இந்த வயல்ல இருந்து அந்த வயலுக்கு போறதுக்கு ரோட கிராஸ் பண்ணும்போது சட்டுன்னு வந்துருச்சு. அங்க நின்றுகிட்டு இருந்தது, அப்படி இளவலையத்தை பேஞ்சிக்கிட்டு இருந்தது. உங்க கார் வரத கவனிச்சதோ இல்லையோ தெரியல, டக்குன்னு வந்து வந்தவொடனே நீங்க வந்து அது மேல இடிக்காம இருக்கிறதுக்கு மோதாம இருக்கிறதுக்கு திருப்பின வேகத்துல இவரு ஆயிட்டாரு. ஆனா இவர் வந்து நீங்க திருப்பும் போது இவர் வந்து இவர் சரக்கு இல்லாம இருந்திருந்தாருனாக்கா இவர் பிரேக் போட்டு பாட்டிருக்கலாம். அவர் கவனிக்கல, ஏன்னா அவர் ஃபுல் சரக்குல இருக்காரு. அதுவும் தெரிஞ்சது எனக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன நீங்க இந்த ஊரா நீங்க என்ன அப்படின்னு. நான் ஒரு தேசாந்திரி, பரதேசி, பிச்சைக்காரன், நான் அப்படியே ஊரா போயிட்டு இருப்பேன் நானு. சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதை நான் பாத்துக்கிறேன் நானு, நீங்க பாட்டுக்கு நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க. எப்படி நான் வண்டி எடுத்துட்டு போறது? இல்ல நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். இல்லைங்க தப்பு இல்லையா, நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு ஆளு இந்த மாதிரி ஆயிட்டாரு, கரெக்ட் தான். நீங்க வந்து ஏதோ நல்லதுக்கு போறீங்க போல இருக்கு. இல்லை என் ஒய்ஃப் வேற மாசமா இருக்கா, பாத்தீங்களா இந்த மாதிரி நேரத்துல லேட்டா பிரெக்னன்சி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், லேட்டா தான் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து இதை இருந்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அது இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா சரியா வருமா? இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, வண்டியை விட்டுருங்க, வேற கார் ஒண்ணு புக் பண்ணி நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. நீங்க நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நான் தான்ற மாதிரி. உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியும் எனக்கு. நான் நல்லா வசதியா இருந்தவன் தான் நானும். ஒரு காலத்துல பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள், அது என் சொந்த கதை சோக கதை விடுங்க, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் நானு, அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் நாங்க காரை புக் பண்ணிட்டு நாங்க வண்டி எடுத்துட்டு வீட்டுல வந்து பெரியவங்களை அப்பா அம்மாவை கேட்டோம். அப்பாவை ஃபோன் பண்ணி கேட்டாக்கா அப்பா என்னன்ட்டாரு, இல்ல திருப்பதி ப்ரோக்ராமுக்கு வேணாம்ப்பா நீ கேன்சல் பண்ணிடு அப்படின்ட்டாரு. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. அப்புறம் போய்க்கலாம், நீ முதல்ல வந்து நீ வீட்டுக்கு வா, இல்லைனாக்கா நீ பக்கத்துல அங்க ஊர்ல ஏதாவது வந்து ரூம் போட்டு நீ அந்த கார் எடுத்துட்டு போயிட்டு அவர் ஓட்டின மாதிரி அவரே இது பண்ணிட்டோம். ஆனா வந்து நீ அவருக்கு டக்குன்னு ஜாமீன்லாம் ஏற்பாடு பண்ணி அங்க லோக்கல்ல அட்வொகேட் பிடிச்சி அவனுக்கு ஏற்பாடு பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனாரு, வந்தாரு, கார் அவர் தான் ஓட்டுன மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, வச்சாங்க, பாடியை வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அவரோட வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா யாரும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அந்த பெரியவர் வீட்டுல இருந்து அவர் சிங்கிளாவே இருந்திருக்காரு, சரக்கு போடுறது, அவர் பாட்டுக்கு இருக்கிறது, இதுதான் அவருக்கு வேலை. அப்புறம் அவர் ஊர்ல இருந்து ஒரு பெரியவர் வந்தாரு. அவர் எப்பவுமே அவன் சரக்குல தான் சார் இருப்பான். அவனுக்கு வந்து அவன் பொண்டாட்டியும் போயிட்டானாக்கா என்ன விட்டு போயிட்டா, அப்புறம் அவன் சித்தா போயிட்டா, அவனுக்கு குழந்தைங்க கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா அம்மா இப்போ இல்ல. ஏதோ ஒரு சின்னதா ஒரு இடம் இருந்தது, அதுவும் வந்து ஒரு புறம்போக்கு இடம் தான். அங்க வந்து அவன் குடிசை போட்டு அவன் இருந்துகிட்டு இருந்தான். ஃபுல்லா சரக்கு போடுறது, இப்படியே தண்ணியிலேயே கிடந்தான், அவன் தண்ணியிலேயே போயிட்டான் கொடுங்க அப்படின்னா. அப்புறம் அந்த செலவுகள்லாம் நீங்க பார்த்து பண்ணிடுங்க சார் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஊர்ல வந்து ஏதோ இந்த ஸ்கூல் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு சார் ஊர்ல. அந்த ஸ்கூலுக்கு படிக்கிற பசங்களுக்கு இந்த புத்தகங்கள் வாங்குறதுக்கு, லைப்ரரிக்கு, அதுக்கு ஏதாவது முடிஞ்சதுன்னா கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எதுவுமே நான் யோசிக்கிறேன், நான் தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 lakh அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் நான். அப்புறம் இவரையும் அந்த பிச்சைக்காரனையும் ஆள் ஏற்பாடு பண்ணி எல்லாம் வந்து அவருக்கு ஜாமீன்னா எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவரையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பிச்சைக்கார கேட்டா நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க, இங்க போக போறீங்க? எனக்கு ஊரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நான் அப்படியே போயிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒன்னே. அப்புறம் நான் பார்த்தேன் நானு, சரி சரியா வராது அப்படின்ட்டு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்தேன். கொஞ்சம் பணம்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன். இல்ல சார் எனக்கு பணம்லாம் வேணாம், அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு வந்து அவர் மனசே கேட்கல. என்னன்னா அந்த வண்டி ஓட்டுட்டு அவர் மேல இடிச்சதையே நான் தான் இடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லாம தானே இடிச்சதா சொல்லிட்டு என்ன காப்பாத்திட்டாரு. என் ஓனர் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு அவரை வந்து அப்படியே விட்டு வர்றதுக்கு மனசு வரல. நான் அவருக்கு என் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு நீங்க வந்துருங்க, செலவுக்கு பணம் கொடுத்து நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுல இருந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணோம், அப்பத்தாவை கேட்டோம்,
அவங்க ஒண்ணு என்ன சொல்லிட்டாங்க, இல்லப்பா இது வந்து கொஞ்சம் ஒரு தெய்வ குத்தம் மாதிரி ஆயிட்டு இருக்குது, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலா சொன்னேன். உனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தார் இல்லையா, அவர் பேர் என்னன்னு கேட்டியா? நல்ல சிவம்னு சொன்னாரு. நல்ல சிவம்? என்னப்பா நீ நல்ல சிவம்னு சொன்னோன்னா எனக்கு அப்படியே உடம்பு சிலிர்க்குது, என்ன பார்த்தா சொல்றீங்க அப்படின்னா, ஆமா அவர் ராஜேஷ் என்ன சொன்னாரு அஸ்ட்ராலஜரு, சிவபெருமானுக்கு பாதியை போடுனாரு. ஆனா நீ சிவபெருமானுக்கு போடுறதுக்கு உங்க அப்பா வேணான்ட்டான், உனக்கும் மனசு இல்ல, பெருமாளுக்கே கொண்டு போய் போட்டலான்னு போனேன். ஆனா கடைசியில என்ன ஆச்சு பாத்தியா, பெருமாள் உன்னை வர வச்சிட்டாரு. ஆனா சிவபெருமான் உங்களுக்கு சோதனையை காட்டாரு. இல்ல பெருமாள் தான் சொல்றாரு அரிய சிவனும் ஒண்ணு அப்படின்றத சொல்றாரா? ஆக மொத்தம் அந்த நல்ல சிவத்துக்கு சிவனுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னாரோ அதான் நல்ல சிவத்துக்கு பண்ணிட்டுப்பா. ஒரு 2 நாள்ல சொல்லி வச்ச மாதிரி இவரு வந்தாரு. ஏன் 2 நாள் ஆச்சு அப்படின்னா, இல்ல சார் நீங்க வர சொன்னீங்க, நான் வந்து அப்படியே வந்து வரணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே எங்க தங்கிருந்தீங்க? தங்குறதுனால சார் அப்படி நடந்துகிட்டே இருப்பேன் சார், நான் போற வழியில அப்படியே கையேந்தி பசிக்கும் போது கேட்பேன், காசு வந்துட்டாக்கா அதுக்கப்புறம் நடந்து போய்கிட்டே இருப்பேன். நான் எங்க போறீங்க? எங்க போறேன்றதே இல்ல சார், உங்களுக்கு சொந்த ஊர் எது? சொந்த ஊர் எதுன்றதே எனக்கு தெரியாது சார். ஆனா வந்து எனக்கு நினைவு தெரியும் போது நான் திருவண்ணாமலையில இருந்தேன், பெத்தவங்க நாங்க கொண்டாந்து விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊரா அப்படியே நான் வந்து பிச்சை எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பேன். ஏறக்குறைய ஒரு பரதேசி வாழ்க்கை தான் சார் எனக்கு அப்படின்னாரு. எனக்கு நினைவு தெரிஞ்சது திருவண்ணாமலை தான். அப்படியே சிவன் கோயில் தான் இங்க இருக்கோம். இப்ப கூட காலாசி தான் நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது உங்களை பார்த்தேன் நானு. ஓஹோ எப்பா இனிமேல் எங்கேயும் போக வேணாம், எடுக்க வேணாம், உனக்கு வந்து நம்மகிட்டயே வேலை இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? என்ன வயசாகுது உனக்கு? எனக்கு வயசு சரி எப்படியும் ஒரு 40-45 இருக்குமா உனக்கும்? இருக்கும், என் வயசு தான் உனக்கு ஏறக்குறைய. அதனால நான் வந்து உனக்கு இங்கேயே நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். அந்த ஒரு 10 லட்ச ரூபா சொச்சம், அந்த காசுல வந்து மாவு கடை மாதிரி போட்டு அந்த ஆள் அங்க உட்கார வச்சு ஓனர் ஆக்கி விட்டேன். மாவு கடையும் பாத்துக்கணும், நம்ம கிட்ட வந்து போனோம், நம்ம சொல்ற வேலைகளையும் செஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி விட்டேன் ராஜேஷ் சார். கடவுள் மாதிரி வந்து நான் காப்பாத்தினாரு நல்ல சிவம். அவனும் கடைசியில பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசி, மூல நட்சத்திரம், மிராக்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு இருக்குது. வேலை இல்லாம இருந்தவனுக்கு, தொழில் இல்லாம இருந்தவங்களுக்கு உத்தியோகம் தொழில் கிடைக்குது. பிரச்சனைகள் இருந்தா தனுசு ராசிக்காருக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருச்சு. தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுரா சாமின்ற மாதிரி அதுவும் விலகி அந்த கஷ்டத்துல இருந்து தனுசு ராசிக்காரனே காப்பாற்றலாம். ஏன்? அந்த 9 என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்குரியவர் சிவபெருமானே ஆவதால். தனுசு ராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் பெருமாளாக இருந்தால் கூட இஷ்ட தெய்வமா நீங்க சிவபெருமானே விட்டுறாதீங்க, புடிச்சுக்கோங்க. இதுக்குதான் நான் விட்ட சொன்னேன். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நல்ல சிவமே வந்து அவரை காப்பாத்தி விட்டாப்ல. சோ சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபத்துல வருவாரு. அவர் ஆண்டியாவும் வருவாரு, அரசனாவும் வருவாரு. எப்படி இருந்தாலும் போண்டி ஆகிறவனை தூக்கி விடுறதா அவரோட வேலையை. எல்லாமே நல்லபடியா நடக்கும். குறிப்பா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த உதவி வந்து அவர் ஏன் பண்ணாரு, அந்த ஒய்ஃப் கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு சொன்ன உடனே பெண்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தனுசு ராசிக்காரன். எப்பவுமே பெண்களுக்கு உதவி செஞ்சு அதனால பலாபலன் புண்ணியங்களை சம்பாதிக்கிறவனும் தனுசு ராசிக்காரன் தான். இன்னொன்னு நேச்சுரலி வந்து இந்த பெண்களுக்கு உதவி செய்யற அந்த வாய்ப்பு பாக்கியம் அந்த அருகதைனா தனுசு ராசிக்காரனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், வரும். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிற தனுசு ராசிக்காரங்க நீங்க உங்களால முடிஞ்ச உதவி பெண்களுக்கு, தாய் குலத்துக்கு செய்யுங்க. கூட பிறந்தாதான் சகோதரி இல்லை, பெத்தாதான் தாய் இல்லை. இப்படி போய் தான் சார் உதவி பண்ண போய் தான் சார் எனக்கு உபத்திரத்துல மாட்டி முடிக்கிறோம் நாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதெல்லாம் மீறி புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கவலையப்படாதீங்க. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் உயர்ந்தாலும் பிறந்தாலும் செத்தாலும் தனுசு ராசிக்காரன் தான். அவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாழ்ந்தாலும் ஓஹோ, செத்தாலும் ஓஹோ தான். ஒரு 4 பேருக்கு உதவி செய்யற இடத்துல எப்பவுமே தனுசு ராசிக்காரன் இருப்பான். அதுல மாற்றமே கிடையாது. எப்பவுமே உங்க கை வந்து இப்படித்தான் இருக்கும். கொடுக்குற இடத்துலதான் நீங்க இருப்பீங்களே தவிர இப்படி வாங்குற இடத்துல உங்க கை எப்பவுமே போகாது. கவலையப்படாதீங்க. பசங்களுடைய குழந்தைகளின் கல்வி, வேள்வி, உயர்கல்வி, கடல் கடந்து படிக்கிறது, படிச்சுக்கிட்டு வேலை பார்க்கறது, வேலை வெட்டி இல்லாம இருக்கவங்க வேலை கிடைக்கிறது, தொழில ஒரு முன்னேற்றங்கள், அதே மாதிரி வந்து தொழில் அமையிலேயே இயங்கிட்டு இருக்கணும், தொழில் நல்லபடியா அமையறது. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. களத்திரஸ்தானத்துல இருந்து அதுவே ஒரு களத்திரஸ்தானம் 7ன்றதே பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சுபஸ்தானம். அங்க இருந்து லாபஸ்தானம் ஜென்ம ராசி 3ஆம் இடத்தை பாத்துறாரு. 3ஆம் இடத்துல ராகு பவனே அவர் பாத்துறாரு. முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு உதவி பண்ணி உபத்திரம் தான் உங்களுக்கு கிடைச்சது. இப்போ பாத்தீங்கன்னாக்கா உதவி பண்ணாலும் உங்களுக்கு உபத்திரம் வராது, அவர் உங்களை காப்பாரு. உங்க ராசிநாதன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டு. நான் தான் சொல்றேனே, எல்லா விதமான இன்பங்களும் உங்களுக்கு உண்டு. இரவிலும் செய், அறவிலும் செய். சோ தனுசு ராசி ஆஹா ஓஹோ, பேஸ் பலே பலே சூப்பர். எல்லாத்துக்குமே ஏற்ற நேரம். குழந்தை பாக்கியம், வெளிநாடு போய் வரதல், கல்வி மேம்படுதல், உத்தியோகம், தொழில், வீடு வாசல் அமைதல். வீடு வாசல் அமையிறது ஏங்க, ஒரு பிச்சைக்காரன் ஒரு பரதேசி தொழில் அமைஞ்சு வீடு வாசலே அமைஞ்சிருச்சேங்க. இப்ப கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆண்டிக்கே அப்படி இருக்கும்போது
நீங்க பொதுவா பாத்தீங்கன்னாக்கா அரசன் கேட்டகரி, நீங்க உங்களுக்கு நடக்காத சீக்கிரமா உங்களுக்கு நல்லதுக்கு நடக்க துவங்கும், கவலையே படாதீங்க. இரவிலும் செய் அறவிலும் செய், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரிஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், பிலிம் டைரக்டர்.